கரும்பு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. என்ன ரீசன்? கரும்பு வெட்டும் போது இந்த சோகை தீ வச்சதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இப்போ என்ன மோட்ரு போட்டுருக்கீங்க? மோட்ரு அது இன்ஜின் இல்லை, பழைய மாதிரி இன்ஜின் கிடையாது. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்ஜின். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து செப்பரேட் தொட்டிக்கு போயிடுது. ஸோ அங்கேருந்து வந்து டேரெக்டாக வந்து அந்த கொப்பரைக்கு ஊற்றுறாங்க. ரெண்டு சேர்த்து அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் மட்டும் இப்போ 10 டன்னுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க ஜூஸ் எடுக்கிறது மட்டும்? வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு நிறுத்திடுவோம். காலைல 4லேருந்து 5 இப்போ 13 மணி நேரம் இது ஓடிட்டே இருக்கும். இப்போ கரும்பு ஜூஸ் கடையில் ஜூஸ் போடுறானுல்ல, அவனுக்கு திரும்ப சக்கையை எடுத்து போடுறாங்க. நம்ம ஒரே இதில் அனுப்பிடுறோமே, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் கீழே வந்து அந்த கல்லணை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது நல்லா கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னால அவங்க 4 கரும்பு தான் போடுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 15 ஒரு 15 கரும்பு போகும்போது நல்லா மாவு அரைஞ்சி வந்துடும். ஸோ எடுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா நம்ம மோட்டர் வந்து எச்சி அதிகம். ஓ சரி. ஸோ கொஞ்சம் பார்த்து உள்ளார விடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கை மாட்டிப்பான். ஸோ அடியில் இருக்க அந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த தொட்டிக்கு ஜூஸ் வந்துடும். ஸோ இந்த தொட்டிலேருந்து இவங்க வந்து கோப்பரைக்கு ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெள்ளம் தயாரிக்கிறாங்க. அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த சக்கையை வந்து காய வச்சு ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலை யூஸ் பண்ணுறாங்க அந்த பாகுக்கு. கரும்பு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரும்பு வெட்டும் போது இவங்க நிறைய சருகு இருக்கிறனால வந்து கரும்பு எரிச்சு வெட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து 2வது வந்து இந்த மாதிரி வெல்லம் தயாரிக்கிறவங்க வந்து கரும்பு சீவ மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து கருப்பாக இருக்கும். இதே கரும்பு ஜூஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோலை சீவுறதுனால கொஞ்சம் ஜூஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். என்ன பேர் இது? மட்டி போடுறது அழுக்கு எடுக்கிறதுக்குங்களா? இது ஒரு கொப்பரை போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். இது வரலைங்களா?
ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஓகே ஓகே ஓகே. கலர் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமர் கலர் கேட்டாங்கன்னா கலரு, இல்லைன்னா வேறு இது. இப்போ இப்போ கஸ்டமர் கலர் கேட்டதுனால இப்போ கலர் போடுறீங்க, இல்லைன்னா அங்கே போட மாட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ அடுத்த பட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு அது, அடுத்த ரவுண்டுக்கு இது. இன்னும் 2 மணி நேரம் எரி விட்டுட்டே இருக்கணும். கால் மணி நேரம் இந்த மாதிரி தள்ளிகிட்டே இருக்கணுமா? கை ரொம்ப வலிக்காது? கால் மணி நேரம் இது பண்ணுறது. இது எவ்வளோ நேரத்தில் இது நான் பிடிச்சாகணும்? அதை அது கீழே போட்டு 1/2 மணி நேரக்குள்ளே போட்டாக்கா செட் ஆகாதுண்ணா. இல்லை குட்டி தான் போடுற மாதிரி வரும். குட்டினா புரியல. அதை மொண்டு ஊற்றினாதான் திரும்ப பிடிக்க முடியும். ஓஹோ. ஸோ அதை காயத்துக்குள்ளே போட்டுக்கணும். ஓகே. காஞ்சிட்டா போட முடியாது. ஸோ அந்த ஈரப்பதத்தோட போட்டோம். ஈரப்பதத்தோட ஒரு மீடியமாக போட்டுக்கணும். நல்லா சொரியாக வரும். இது என்னது? இது கொட்டாங்கச்சு என்னது? இதான் சட்டினா. அதுக்கு முன்னே கூட மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா? அது பார்த்துருக்கேன், ஆள் அடிச்சுட்டு அரியாப்பிள்ளையில. அது இது புட்டி யார்? சின்ன புட்டி மாதிரி. அந்த மாதிரி இது பானையில் சுடுதுன்னு சொல்லிட்டு இதில் கொட்டுறதுக்கு பானையில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கலர் வந்து கஸ்டமர் இது ஒரு இது எத்தனை எவ்வளோ, 1/2 கிலோ வருமா 1/4 கிலோ வருமா? அது 1/2 கிலோ வரும். கொஞ்சம் அந்த சூடு மட்டும் தண்ணி தானே தூக்கி வச்சிட வேண்டாம். சூடு காஞ்ச உடனே கொப்பரை வந்துருமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோர் ரூமு. ஸோ தயாரிக்கிற வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணி இது ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி வந்துடும், லோடு வந்துடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஸ்டோர் ரூம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஷாப்புக்கு போகிறதுனால இவங்க வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இண்டிவிஜுவல் கஸ்டமர் கேட்கும்போது அது கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் பவுடர் போடணுமா இல்லை போட வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு கட்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1/2 kg கிட்ட வருது. ஸோ இதை நம்ம வந்து கடையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வெல்லம் வந்து ஸோ இந்த மாதிரி % தான் வந்து தயாரித்து வருது. ஸோ நம்ம ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வந்து தனியாக ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் கரும்பு தோட்டத்துக்கு எருவாக பயன்படுது.